COVID-19 கொரோனாவோட கேசஸ் வந்து மீண்டும் அதிகரிக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்க. சார் கொரோனா வந்து அதிகரிக்குதாமே, என்ன பண்ணணும், திருப்பி லாக்டவுன் வருமா, என்ன மாதிரி அறிகுறிகள் வருது, என்ன மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஏதாவது ரொம்ப ஆபத்தா, நம்ம ஏதாவது வந்து முன்ஜாகிரதையாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கோணத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்த்தே ஆகணும். ஏன்னா இது இப்போ நடக்கிற ஒரு எமர்ஜென்சி அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை. வாங்க வீடியோவில் சொல்லலாம். கடந்த ஒரு 2-3 வாரமாகவே உங்களுக்கு தெரியும் கொரோனா பற்றி வந்து கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்ட்டு. WHO வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேரியண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்ற 2 இருக்கு. ஸோ அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக இதில் நம்ம ஜாகிரதையாக கொஞ்சம் வந்து இருக்கணும், ஆனால் பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்றது தான் WHO வந்து சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேரியண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் கிடையாது, வேரியண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது என்னன்னு பார்த்துக்கோங்க, ஆனால் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி WHO இது சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா. ரைட், லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாவே பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த ஏசியன் கண்ட்ரிஸ், மெயினா இந்த சைனா, ஹாங்காங், தாய்லாந்து, வியட்நாம், இந்த மலேசியா, சிங்கப்பூர், இந்த சைடு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கோவிட் கேசஸ் நல்ல ரைஸ் ஆகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து 10,000 12,000 சொல்லிட்டு கோவிட் கேசஸ் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவில் என்ன நிலைமை அப்படின்னும் போது பல்வேறு நியூஸ் ரிப்போர்ட்ஸ் நமக்கு தெரிய போயிட்டே இருக்கும். ஒரு நேற்று எடுத்த நியூஸ் கூட NDTV, CNN எல்லாருமே வந்து ரிப்பப்ளிக் எல்லாரும் போடுற நியூஸ் வந்து பாருங்க, COVID-19 கேசஸ் ரைசிங் அகெயின், ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போதைக்கு இந்தியா ஹேஸ் கரண்ட்லி 257 active COVID-19 cases with Kerala, Maharashtra and Tamil Nadu reporting the maximum cases. அப்படின்னா சொல்றேன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 கேஸ்க்கு மேல இந்தியாவில் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மாநிலத்துல கேரளா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா இந்த 3 மாநிலத்துல தான் பாத்தீங்கன்னா கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹையா டிடெக்ட் ஆயிருக்கு. மேக்ஸிமம் 257 இந்த 3 மாநிலத்துல தான் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா வந்துட்டு மகாராஷ்டிரா எடுத்துக்கோங்க, தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கூட்ட நெரிசல் அதிகம், கொஞ்சம் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் அப்படின்றதுனால வந்து கேசஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். கேரளா மேபி பிகாஸ் ஆஃப் அந்த கிளைமேட் சூழ்நிலை மேபி கேசஸ் கொஞ்சம் அங்கே ஸ்டார்டிங்கில் ரைஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். பட் ஆனால் கண்டிப்பாக ஆங்காங்கே எல்லா மாநிலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா கேசஸ் ரைஸ் ஆகுது. சரி, மேட்ருக்கு வருவோம். இப்போ நம்ம இதுக்கு பயப்படணுமா வேணாமா? என்னோட பார்வை என்னன்னா, கண்டிப்பாக யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது தான் நம்மளோட பார்வையாக இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, இப்போ வந்திருக்கிற கொரோனா என்ன டைப் ஆஃப் கொரோனா அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, லாஸ்டா நம்மளுக்கு அந்த கோவிட் பேண்டமிக் அப்போ ஒரு வேரியன்ட் வந்தது. அந்த வேரியன்ட் பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆமிக்ரான் அப்படின்னு ஒரு வேரியன்ட் வந்தது. அந்த ஆமிக்ரான் வேரியன்ட்டோட சப்டைப் தான் இப்ப சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அந்த ஆமிக்ரான் வேரியன்டோட சப்டைப் வந்து JN1 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த JN1 சப்டைப் தான் வந்துட்டு இந்தியாவில் இப்ப அதிகமா பரவிக்கிட்டு இருக்கு. நல்ல விஷயம் என்னன்னா, இந்த JN1 வந்து ஆமிக்ரானோட ஒரு குட்டி, ஆமிக்ரானோட ஒரு சப்டைப் அப்படின்றது நல்ல விஷயம். ஏன் நல்ல விஷயம்னு சொல்றேன் அப்படின்னா வந்து தடுப்பூசிக்கு இது கேக்குது அப்படின்றது தான் இதுல ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, ஸோ நம்ம எல்லாருமே வந்து தடுப்பூசி போட்டிருப்போம்ல, சில பேர் கோவிஷீல்டு போட்டிருப்பாங்க, சில பேர் கோவேக்சின் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த கோவிஷீல்டு, கோவேக்சின் உங்களுக்கு தெரியும், நம்ம அந்த பீட்டா காமா வேரியன்ட் வரும்போதே நம்ம போட்டுட்டோம் இந்த தடுப்பூசி. அதனால அதுக்கப்புறம் வந்து அந்த ஆமிக்ரான்னால எதுவுமே பண்ண முடியல. ஸோ எல்லாருமே தடுப்பூசி, உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ்லலாம் எத்தனை பேர் இறந்துகிட்டு இருந்தாங்க, எவ்வளோ சீரியஸாக போயிட்டு இருந்தது கொரோனான்ட்டு. ஆனால் அந்த தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆமிக்ரான் வந்தாலுமே பெரிய விதமான ஒரு இறப்பு சதவீதம் நம்ம வந்து பார்க்க முடியல. ஸோ இந்த ஆமிக்ரானுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்தது நம்ம போட்ட தடுப்பூசி அப்படின்றதுனால இப்போ வந்திருக்கிறதும் அந்த ஆமிக்ரானோட சப்டைப்ன்றதுனால வேக்சினேஷன் வந்து ப்ரொடெக்ஷன் தருது அப்படின்றது தான் இதில் ரொம்ப நல்ல விஷயம். அப்போ வேக்சினேஷன் ப்ரொடெக்ஷன் தருதுன்னா நம்ம யாரும் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட், இப்போ எல்லாருமே வந்து மற்ற கண்ட்ரிலலாம் இவ்வளோ கேஸ் ரைஸ் ஆயிருக்குல்ல, அங்கே இருக்கிற பல டாக்டர்ஸோட போஸ்ட், டாக்டர்ஸோட இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்களாம் என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னா, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மைல்டு சிம்டம்ஸ் தான் அதிகமாக இருக்கு, வென்டிலேட்டர்லயோ ஆக்சிஜன்லயோ இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து பெரும்பாலும் கிடையாது, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வரக்கூடிய சளி காய்ச்சலோட வந்துட்டு போறாங்க அப்படின்றது தான் வந்துட்டு அங்கே வெளிநாடோட கேசஸோட இது. நம்ம இடத்த பொறுத்த வரைக்கும், ஏன்னா நம்மளே நுரையீரல் டாக்டர்ன்றதால நம்ம பேஷண்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்க்குறோம் அப்படின்றதுனால நம்ம கிளினிக்ல வரவங்களும் வந்து கிளாசிக்கலாக வந்து ஒரு அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வராங்களே தவிர யாரும் சீரியஸ் கோவிட் நிமோனியா காம்ப்ளிகேஷன்ஸோட யாரும் நான் பார்க்கல. ஓகேங்களா, ரீசெண்ட் டேஸ்ல வந்து பெருசா வந்து தென்படலை. நானும் வந்து பல சக மருத்துவர்கள், அதாவது பல நுரையீரல் டாக்டர் கிட்ட வந்து பேசுறோம். அவங்களும் சொல்றது என்னன்னா, இல்லப்பா அது கரெக்டா வந்துட்டு கிளாசிக்கலா வந்து சிவியர் கோவிட் கேசஸ் மாதிரி எங்ககிட்டயும் வந்து இல்லை, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா OP பேசிஸ்ல வந்து நேரா வர பேஷண்ட் தான் வராங்க அப்படின்ற மாதிரி தான் கேசஸ் வந்து
அதிகமாக இருக்குது. யாரை என்ன மாதிரி அறிகுறிகளோட வராங்க அப்படின்ற மாதிரி எடுத்துட்டோம்னா, கிளாசிக்கலாக அந்த சளி பிடிச்ச என்ன அறிகுறி வருமோ அதே மாதிரி தான். ஒரு கடுமையான அவங்களுக்கு வந்து ஒரு ஜுரம் ஆரம்பிக்குது, இரும்பல் இருக்குது, தொண்டை வலிக்குது, உடம்பு வலிக்குது, டயர்டாக இருக்குது, தலை வலிக்குது அப்படின்ட்டு இந்த அறிகுறிகளோட தான் நம்ம பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து கிளினிக்கு வந்து வராங்க அப்படின்றது தான் நம்ம பார்வையாக இருக்குது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அதே மாதிரி வந்து சீரியஸாக வந்து மாறல. ஏன்னா நான் ஒரு கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1-2 வாரத்தில் ஒரு 100 கேஸ் பார்த்துருப்போம். ஓகேங்களா, இந்த மாதிரி நான் சொல்கிறேன் அந்த அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனோட அறிகுறியும் ஒரு 100 கேஸ் பார்த்துருப்போம். ஆனால் அந்த 100 பேருமே யாருமே வந்துட்டு சீரியஸாக நான் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரியோ இல்லைன்னா வந்து ஆக்சிஜன் கம்மியாகி வராங்களோ அப்படின்ற மாதிரி எதுவும் வந்து பார்க்கலன்றது ஒரு பாசிட்டிவ் சைனாக எனக்கு படுது. அதெல்லாம் யாரும் பெருசாக பயந்துக்கிட்டோ டிப்ரெஷன் போயோ அச்சம் கொண்டுகிட்டோ ஐயோ என்ன நடக்கும்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யாரும் பெருசாக யோசிக்க வேணாம் அப்படின்றது நம்மளோட பார்வையாக இருக்குது. ரைட், அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அசால்ட்டாக விட்டுறலாமா அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, எப்போ வந்து நம்ம ஜாகிரதையாக இருக்கணும், எப்படி தற்காத்து கொள்ளலாம் அப்படின்றது பாயிண்ட்டை வந்து இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இந்த COVID-19 ஃபர்ஸ்ட் அந்த டைம் வரும்போது கூட யார் பெரும்பாலும் இந்த இறப்பு சதவீதம் அதிகமாக இருந்தது, யார் நிறைய பேர் இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வயதானவர்கள், இந்த 65-70 வயசு மேல இருக்கவங்களுக்கு தான் ஈஸியா வந்து இந்த COVID-19 வந்து கொஞ்சம் இறப்பதை வந்து பயமுத்திட்டு போச்சு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த வயதானவர்களுக்கு பூஸ்டர் டோஸ் போடுங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்வையாக நம்ம சைட்ல இருந்து வைக்கிறோம். ஸோ இந்த பூஸ்டர் டோஸ் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. கோவிட் வேக்சின் வந்து பூஸ்டர் டோஸ்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு தடுப்பூசி போடுறோம் அப்படின்னா அந்த தடுப்பூசியோட மெமரியை திருப்பி ஒரு டோஸ் போட்டு ஞாபகப்படுத்துறது, அது பேர் தான் பூஸ்டர். எப்படி நம்ம உடம்புல வந்து இப்போ நம்ம படிக்கிறோம், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறந்துடுறோம்ல, ஆனால் திருப்பி ஒரு வாட்டி தூசி தட்டி படிக்கும் போது இதுதான் ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த உடம்போட எதிர்ப்பு சக்தியை ஒரு பூஸ்டர் போட்டு தூண்ட வைக்கிறது. ஸோ ஒரு பூஸ்டர் டோஸ் ஆஃப் நம்ம கோவிஷீல்டோ கோவேக்சினோ போடுறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி அதுவும் யாருக்கு சொல்கிறேன், இந்த 60+ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து ஒரு பூஸ்டர் டோஸ் போடுங்க அப்படின்றது நம்ம பார்வையாக இருக்குது. ஈவன் WHO அதுதான் சொல்லுது, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்டர் டோஸ் போட்டுக்கோன்னு WHO பாயிண்டாகவும் இருக்குது. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ICMR வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷனுக்கு வந்து பூஸ்டர் டோஸ் வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஆர்டிகல்ஸ் வருது. ஸோ அவங்களும் அந்த பிளான்ல தான் இருக்காங்க. ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ என்னோட பார்வை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பூஸ்டர் டோஸ் போடுங்க. அரசாங்கத்துக்கு நம்ம வைக்கிற கோரிக்கை என்னன்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி டைம்ல வந்துட்டு எல்லாருக்கும் இல்லை, மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அதே மாதிரி இந்த வயதானவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு வந்து எப்படி இந்த ஃபர்ஸ்ட் டைம் அப்போ வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் இந்தியாவில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாருக்கும் இலவச தடுப்பூசி போட்டாங்களோ அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு திருப்பியும் கவர்மெண்ட்டில் வந்து அவைலபிள் பண்ணி வச்சு ஒரு முன் ஜாகிரதையாகவே ஏன் எல்லாருக்கும் ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஒரு டோஸ் போட்டு விட்டுருங்க அப்படின்றது நம்மளோட கோரிக்கையாக கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு டோஸ் போட்டுட்டோம் அப்படின்னா நிம்மதியாக இருக்கலாம். சப்போஸ் இந்த ஸ்ட்ரெயின் ஏதாவது ஏறிச்சு அதிகமாச்சுன்னா கூட அதிகமாக போடுறவங்க வயதானவர்கள் அப்படின்னும் போது அவங்களுக்கு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் சேஃபா இருக்கலாம் அப்படின்றது வந்து இது. ஏன்னா சில பேர் வந்து பொருளாதார நெருக்கடியில் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த 2000-3000 செலவு பண்ணி தடுப்பூசி போடுறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும், யோசிப்பாங்க. 100-200 மற்றதுக்குலாம் செலவு பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஹெல்த்னு வரும்போது ரொம்ப யோசிப்பாங்க. அதனால வந்து அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து நம்மளோட பாயிண்டாக இருக்கு. அதர் தேன் தட் அஸ் எ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்றது வந்து ஆல்ரெடி நம்ம இந்த தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி அந்த கோவிட் டைம்ல சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா, கண்டிப்பாக அந்த கோவிட் ப்ரொடெக்ஷன் ப்ரோட்டோகாலை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஹேண்டை வந்து கரெக்டாக வாஷ் பண்ணுறது, இப்போ வெளியெல்லாம் போயிட்டு வரும்போது கூட்ட நெரிசலில் போகும்போது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. சப்போஸ் போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா எல்லாரும் ஒரு முகக்கவசத்தை போட்டுக்கிறது வந்து ரொம்ப சேஃப், ரொம்ப நல்லது. இப்போ ரீசெண்டாக கூட நான் வந்து இந்த சைட்லாம் சுத்திட்டு வந்தேன், எல்லாரும் கரெக்டாக மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்காங்க, தவிர மாஸ்க் கைட்ட மாட்டேன்றாங்க இந்த ஏசியா சைடில். ஸோ நம்ம சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் நம்மளது வந்து பாப்புலேஷன் அதிகம்ன்றதால இன்ஃபெக்ஷன் ஈஸியாக பரவன்றதால கண்டிப்பாக எல்லாரும் ஒரு முகக்கவசத்தை வந்து இந்த கூட்ட நெரிசலில் போகும்போது போட்டுக்கோங்கன்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை. யார் யாரெல்லாம் மருத்துவமனைக்கு போய் விசிட் பண்ணுறீங்களோ இல்லை உங்கள் அம்மா அப்பா ஒரு ரிலேட்டிவ்ஸோ மருத்துவமனை பார்க்க போகிறீங்களோ நீங்களும் வந்து முகக்கவசம் போட்டு போயிருங்க. ஏன்னா அங்கே யாருக்கு என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா மருத்துவமனைன்றது ஒரு இன்ஃபெக்ஷன் கூடாரம், அதனால கண்டிப்பாக நம்ம திருப்பி அந்த இடத்துல ஒரு மாஸ்க் அணிய வேண்டிய ஒரு தேவை வந்து கட்டாயம் வந்து இருக்கு. இதை தாண்டி வந்துட்டு கண்டிப்பாக நீங்க வந்து வீட்டுக்குலாம் வந்த உடனே வந்து கொஞ்சம் கல்லுப்பு போட்டு த்ரோட்டை கொப்பளிச்சிட்டிங்கன்னா அங்க உட்காந்துன்னு இருக்க அந்த வைரஸ்லாம் உடனே கொஞ்சம் லோடு குறையும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும். கண்டிப்பா இந்த டைம் அப்போ எல்லாருமே பாடியெல்லாம் ஹைட்ரேட்டா வச்சுக்கணுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ பாடியை டீஹைட்ரேட் ஆக கூடாதீங்க. ஸோ நிறைய இளநீர் தண்ணி நிறைய குடிங்க. பிளஸ் விட்டமின் சி ரொம்ப முக்கியன்றதுனால டெய்லி வந்துட்டு எலுமிச்சமையோ இல்லைன்னா நெல்லிக்காவோ இல்லை ஆரஞ்சோ மொசாம்பியோ ஏதாவது ஃப்ரூட் வந்துட்டு ஒரு 2-3 ஆரஞ்சோ மொசாம்பியோ
நம்ம வந்து எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் உடம்புல இம்யூனிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இம்யூனிட்டி கம்மியாக இருந்ததுன்னா இந்த வைரஸ் வந்து ஈஸியாக ஆட்டத்தை போடும் அப்படின்றத நம்ம பார்வையாக இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம சைட்லேருந்து நம்ம வந்து முன்ஜாகிரதையாக பண்ணிக்க வேண்டிய விஷயங்களாக வந்து இருக்குது. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கொரோனா அப்படின்னு பேசணும் அப்படின்னா வந்துட்டு பெருசாக நம்ம இப்போதைக்கு வந்து பயப்பட வேண்டியது இல்லை. பட் ஆனால் குழந்தைங்க ஒரு முக்கியமான கேரியராக இருப்பாங்கன்னு எனக்கு அந்த எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது ஸ்கூலுக்கு ரீஓப்பன் ஆகும், ஸ்கூலுக்கு வந்து போவாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்து சக மாணவர்கள்கிட்ட பிடிச்சிட்டு வந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு பரப்புற ரோலை குழந்தைங்க மெயினாக பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவங்க நிறைய தடுப்பூசி போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய அந்த பூஸ்டிங் இது கெப்பாசிட்டி இம்யூனிட்டி கொஞ்சம் இருக்கும். அது வந்து இந்த கோவிடுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தரும்ன்றது நம்ம பார்வையா இருக்கு. அதனால நீங்க ரொம்ப ஜாகிரதையாக கவனிச்சுக்க வேண்டியது உங்க வீட்டு வயதானவர்களை அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால வயதானவர்களுக்கு ஒரு பூஸ்டர் டோஸை வந்து போட்டுருங்க அப்படின்றது தான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. அதை விட்டு கையை கழுவு வெளியே போவாத இதெல்லாம் பண்ணலாலும் ஒரு பூஸ்டர் டோஸ் போடுறது ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குன்றதுல மாற்று கருத்து இல்லை. பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. சப்போஸ் வந்து ஏதாவது கேசஸ் ரொம்ப ரைஸ் ஆகுது இல்லைனா வந்துட்டு ஏதாவது இறப்பு சதவீதம்னா கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் வந்து அதை பற்றி விரிவாக பேசுகிறேன். என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வீட்டில் பண்ணோம், என்ன மாதிரி தற்காப்புலாம் நம்ம பண்ணோம், எப்போ நம்ம உடனே போய் என்ன பண்ணோன்ட்டு. ஆனால் இப்போதைக்கு டேக் ஹோம் மெசேஜ் என்னன்னா, எஸ் ஒரு ஸ்ட்ரெயின் வருஷம் வரும். இந்த வருஷம் வந்து JN1 ஒரு ஸ்ட்ரெயின் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆட்டத்தை காமிக்குது, கேசஸ் ரைஸ் ஆகுது. ஆனால் இறப்பு சதவீதம் பெருசாக இல்லை. ஜாகிரதையாக இருப்போம், தடுப்பூசி போட்டுப்போம், விழிப்புணர்வோடு இருப்போம் அப்படின்ற ஒரு 4-5 பாயிண்டோட இந்த வீடியோவை முடிப்பேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர் ஃபார் த மொமெண்ட். நன்றி.